அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கிற போருக்குள்ள வடகொரியா வருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்போ வடகொரியா ஈரானுக்கு ஆதரவா ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கை என்ன, அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க, இத பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். நான் உங்க ஜிசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வடகொரியா ஈரானுக்கு எப்படி ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. சரியா? இந்த தாக்குதல்ல குறிப்பா ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலி கொமோனி உயிரிழந்தாரு. அதுக்கப்புறவு அவருடைய மகன் பதவி ஏற்கிறாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொஸ்தபா கமோனி. அவர் தான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவராட்டி இப்ப இருக்கிறாரு. இந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத வகையில வடகொரியா ஈரானுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கை என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஈரான் மக்கள் அவங்களுக்கான புதிய தலைவரை தேர்ந்தெடுத்ததை நாங்கள் மதிக்கிறோம். ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தினது ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்பு. ஒரு நாட்டோட உள்நாட்டு விஷயத்துல தலையிடுறதும் அவங்க ஆட்சியை கவிழ்க்க நினைப்பதும் ரவுடித்தனமான செயல். இப்படி வடகொரியாவில இருந்து ஈரானுக்கு ஆதரவான ஒரு அறிக்கை ஒன்று வந்துச்சு. இந்த அறிக்கையை ஒட்டி உடனே வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஒரு சோதனை ஒண்ணு நடத்துறாரு. என்ன சோதனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் புதிய ஏவுகணை சோதனைய இன்னைக்கு நடத்தினாங்க. இது எல்லாருமே ஒரு பக்கம் என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விதமாக இந்த சோதனையை நடத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு வராங்க. ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு வடகொரியாவுக்கு என்ன தைரியம்? ஏற்கனவே வடகொரியாவுக்கு மேல எக்கச்சக்க தடைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஃபர்ஸ்ட் 2006ஆம் ஆண்டு வடகொரியா ஃபர்ஸ்ட் அணு ஆயுத சோதனை நடத்தினாங்க. இதை கண்டித்து உலக நாடுகள் எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகுனது மட்டும் இல்லாம ஐநா சபையும் அமெரிக்காவும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடகொரியாவுக்கு பொருளாதார தடை விதிக்கிறாங்க. அப்படி என்ன பொருளாதார தடை விதிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தடை, அதாவது அமெரிக்காவும் ஐநா சபையும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, உலக நாடுகள் நீங்க எல்லாருமே வடகொரியாவுக்கு எந்த ஆயுதமும் விற்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடையை போடுறாங்க. அதே மாதிரி சொகுசு பொருட்கள் எதுவுமே வடகொரியாவுக்கு நீங்க விற்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இரண்டாவது தடை போட்டிருந்தாங்க. மூணாவது தடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வடகொரியா வச்சிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் ஃபாரின்ஸ் ஏரியால இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே முடக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தடையை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம முக்கிய அதிகாரிகள் வெளிநாட்டுக்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடையும் போட்டுட்டு உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து வடகொரியாவை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில வடகொரியா மீது இவ்வளோ தடைகள் போட்டாலும் இப்ப வரைக்குமே அணு ஆயுதங்களை அவங்க எப்படி தயாரிச்சுட்டு வராங்க, அவங்களுக்கு எப்படி காசு வருது, எப்படி அவங்களுக்கு பொருட்கள் கிடைக்குது, என்னதான் பண்றாங்க இந்த வடகொரியா அப்படி நம்ம பார்த்தோம்னா, அதாவது நான் வடகொரியாவை பத்தி இணையத்துல நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது வடகொரியாவை பத்தி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் கிடைச்சது. அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைபர் திருட்டு, அதாவது உலகத்துல இருக்கிற பேங்க் அக்கௌண்ட், அதாவது கிரிப்டோ கரன்சி இருக்குல்ல, அதை ஹேக் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை திருடி பைசா சேர்த்திருக்கிறாங்க. அடுத்ததாட்டு நடுக்கடல் டீலிங், அதாவது நடுக்கடல்ல யாருக்குமே தெரியாம அங்க போய் ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டு வேற நாட்டு கப்பல்கள் மூலமா நிலக்கரி, எண்ணெய் போன்ற பொருட்களை ரகசியமா அவங்க மாத்திருக்கிறாங்க. அடுத்ததாட்டு போலி கம்பெனி, அதாவது சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள்ல போலியாட்டு கம்பெனியை ஆரம்பிச்சுட்டு சாதாரணமான பொருட்களை வாங்குறது மாதிரி அணு ஆயுதங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா வடகொரியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாட்டு சட்டவிரோத ஆயுத விற்பனை, அவங்க தயாரிச்ச ஏவுகணைகளை தடைகளை மீறி ரகசியமாக பல நாடுகளுக்கு வித்து காசு பாக்குறாங்க. நான் வடகொரியாவை பத்தி தேடி பார்த்தேன். அதாவது எனக்கு என்ன டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து இவங்க மீது பொருளாதார தடை விதிச்சாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில வடகொரியா எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க, அவங்க எப்படி அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் தோணுச்சு. அதனால நான் தேடி பார்க்கும்போது வடகொரியா இந்த அளவுக்கு திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு டீட்டெயில் கிடைச்சது. அதுதான் நான் உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்துல போர் பதற்றம் அதிகமா இருக்கிற சூழ்நிலையில
திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில வடகொரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. இப்போ குறிப்பா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகொரியா ஆதரவு அளிச்சு பேசினது என்ன பொறுத்தவரைக்குமே அது வந்து திருப்தி இல்ல அப்படிங்கிற மாரி தான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி எல்லாருமே என்ன நினைப்போம், வடகொரியா வந்து ஈரானுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. இனி இந்த போர் வந்து பெரிய பயங்கரமான வெடிக்க போகுது அப்படிங்கிற மாரி தான் நினைப்போம். அதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்னால யார் இறப்பாங்க? அப்பாவி மக்கள் தான் இறப்பாங்க. 2 நாட்டு தலைவர்கள் உயிரிழக்க மாட்டாங்க. ஒண்ணுமே அறியாத அப்பாவி மக்கள், குழந்தைங்க அப்படிங்கிற மாரி தான் உயிரிழப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர மொத்தமா எல்லாருமே சேர்ந்து பேச்சுவார்த்தை மூலமா முடிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் சொல்வேன். இதுதான் என்னுடைய கோரிக்கையும் கூட. இந்த போர் இனிமேல் வேண்டாம். இனி சகஜமான வாழ்க்கை வந்து மக்கள் வாழணும் அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த போர குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஈரானுக்கு வடகொரியா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில ஆதரவு அளிச்சிருக்காங்களா? இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.